அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஷ்ஷாஃபி, நிவாரணம் அளிப்பவன். அஷ்ஷாஃபி அப்படின்ற பெயருடைய பொருள் நிவாரணம் அளிப்பவன். நிவாரணம் அப்படின்ன உடனே நமக்கு நினைவு வர்றது நம்மளுடைய உடல்நலக் குறைவு. நமக்கு எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் உடம்புல, ஆனால் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் நம்மக்கிட்ட இருக்காங்க. அவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்ற தேவை கிடையாது. அவருக்கு நம்ம ஃபீஸ் பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வரிசையில் நிற்கிண்டு காத்திருக்க வேண்டியதில்லை. பணக்காரன் ஏழை அப்படின்ற பாகுபாடு அங்கே கிடையாது. உள்ளூர்வாசி வெளியூர்வாசி அப்படின்னு முதன்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் அங்கே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தில் யா ரப்பு அப்படின்ற அந்த நினைவு நமக்கு அழுத்தமாக ஆழமாக இருக்கணும். அந்த நினைவோடு நம்ம இருந்தால் அது இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நம்மளை அது சேர்த்துரும். அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா விதமான நோய்களுக்குமான நிவாரணமும் நமக்கு கிடைக்கும். அங்கே நமக்கு தெரிஞ்ச நோய், நமக்கு தெரியாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய், இது எல்லாத்துக்குமான நிவாரணமும் நமக்கு கிடைக்கும். அது எப்படி எல்லா நிவாரணமும் ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னா, அதற்கான பதிலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அஷ்ஷாஃபி அப்படின்ற அந்த பெயர் குரானில் நேரடியாக எங்குமே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபிமொழியில் அறிவிச்சிருக்காங்க. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நோயாளியாக வர்றாங்க. அப்போ ரசூல்லா தன்னுடைய வலதுகையை அவருக்கு எந்த இடத்துல வேதனை தருமோ அங்கே வச்சு ஓதி பார்க்குறாங்க. என்ன வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்க்குறாங்க அப்படின்னா, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முதிஹிபல் பஅசி இஸ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அங்க ஷிஃபா அல்லா யுஹாதிரு சகமா. அல்லாஹுவே, மக்களை இரட்சிப்பவனே, துன்பத்தை போக்குபவனே, குணமளிப்பாயாக. நீயே குணமளிப்பவன். உன்னை தவிர குணமளிப்பவன் யாரும் இல்லை. அறவே நோய் இல்லாதவாறு குணமளிப்பாயாக. அந்த ஷாஃபி அப்படின்னா யாரு அப்படின்னா, அவனுக்குத்தான் நம்ம உடலிலும் சரி, நம்முடைய உள்ளத்திலும் சரி, நம்மளுடைய சிந்தனையிலும் சரி ஏற்படக்கூடிய எல்லா குறைகளும் தெரியும். நம்ம உடல்ல உள்ள நோய்களையும் அறிஞ்சு அதற்கான நிவாரணத்தையும் அறியக்கூடியவன் அவன் ஒருத்தன்தான். ஆனால் நம்மளுடைய அறியாமையினால நமக்கான நிவாரணத்தை மருத்துவர்கிட்டையும் சக மனிதர்கள்கிட்டையும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றான், நீங்கள் அவர்களை பிரார்த்தித்து அழைத்தாலும் அவர்கள் உங்கள் பிரார்த்தனையை செவியேற்க மாட்டார்கள். செவி ஏற்றாலும் கூட உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். சூரா அல் ஃபாத்திரில் 14வது வசனத்தில் அல்லாஹ் இதை நமக்கு அறிவிக்கிறான். அப்போ அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நம்ம பிரார்த்திக்கிறோமோ அவங்களால எந்த ஒரு பொருளையும் படைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம யாரை பிரார்த்திக்கிறோமோ அவங்களே படைக்கப்பட்ட ஒரு மனிதர் தான். இதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரா நஹ்ல்ல 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தின் மூலமாக இறந்தவர்கள் செவி ஏற்க மாட்டார்கள் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இன்னும் நாம் யார்கிட்ட அல்லாஹ்னுடைய படைப்புகள் யார்கிட்ட கேட்டாலும் அது நமக்கு பலன் அளிக்காது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃப இன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபல் யஸ்தஜீபு லி ஃபல் யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு நான் அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர் வழியை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 186வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு இது ஒரு அல்லாஹ்னுடைய ஆற்றலையும் வல்லமையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலே நமக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்குது. அப்போ அந்த நிவாரணம் அப்படிங்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றதுக்கு நம்மளுடைய உடல் தான் ஒரு ஆதாரமாக இருக்குது. நம்ம உடலில் ஒவ்வொரு நொடியும்
ஒரு ஒரு நல்லதுக்கும், ஒரு தீயதுக்குமான ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம உடலுக்குள்ளேயே. அதாவது நம்ம உடல்ல வந்து ஒரு நாள்ல எத்தனையோ விதமான கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள போகுது. கிருமிகள் நமக்கு என்ன செய்யுது? துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. யோசிச்சு பாருங்க. இப்படி கிருமிகள் அதிகமா வருதுன்னா, நம்ம எப்பயுமே பேஷண்டாவே தான் இருக்கணும். ஆனா, நம்ம அறியாமலே நம்ம உடல்ல உள்ள எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு வைரஸ் நம்ம உடம்புல உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடல்ல உள்ள எதிர்ப்பு சக்தி அத தாக்குறதுக்கு தயாரான நிலையிலேயே இருக்கு. இப்படித்தான் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கிறான். இப்ப இந்த எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அந்த கிருமியோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இதை விட ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? சில நேரம் நம்ம உடல்ல உள்ள எதிர்ப்பு சக்தி நம்ம உடல்ல உள்ள செல்களோடையே சண்டை போடும். ஆட்டோ இம்யூனின் டிசார்டர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சில பிரபல்யமானவர்களுக்கா இந்த நோய் வந்திருக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி வெளியே இருந்து வரக்கூடிய கிருமிகளை தானே கொல்லணும். ஆனா, இதுக்கு எப்படி அப்படின்னா, இது வெளியே இருந்து வர்றது நம்ம உடல்லையே உள்ளது. வெளியே இருந்து வராம நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய செல்களையே அது கிருமிகள் என்ன செய்யுது? தாக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க. எப்படி இது அதுக்கு எப்படி தெரியும்? இது நம்ம உடல்ல உள்ள செல், வெளியே இருந்து வந்த செல் அப்படின்றது அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அல்லாஹ் அதுக்கும் ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான். போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பு மஜ்ஜை அப்படின்னுவாங்க. நம்ம எலும்புக்கும் நடுவுல உள்ள ஒரு டிஷ்யூ தான் அது. இதனை என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த அணுக்களையும், கொழுப்பையும் ஸ்டெம் செல் இது எல்லாம் இப்படி முக்கியமான நம்ம உடம்புல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செல்ஸ்லாம் இருக்குது. அதை இந்த டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யுது அப்படின்னா இந்த போன் மேரோ தான் அதை உருவாக்குது. உருவாக்கி ரத்தம் வழியாக அதை என்ன செய்யுது? டைம்ஸ் கிளாண்ட் அப்படின்ற இதோடைய வேலையை அந்த டி செல்ஸ் என்ன செய்யுது? இது வந்து முழுமையாகாது. டி செல்ஸ் அப்படின்னா ஒரு இம்மெச்சூர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முழுமையாகாத நிலையில் இந்த டைம்ஸ் கிளாண்ட் அப்படின்றது உள்ள வருது. இதில் என்ன செய்யுது அப்படின்னா இது ஒரு புரோட்டீன். இதில் ஒரு புரோட்டீன் இருக்கும். அது நம்ம உடலில் போல இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. பிறகு இது என்ன செய்யுது? மெடுலா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகுது. அந்த மெடுலா எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற செல். இது என்ன செய்யுது? நம்மளுடைய மார்பு எலும்புக்கு பின்னாடியும் நம்மளுடைய இதயத்துக்கு முன்னாடியும் இது இருக்குது. அதாவது ரெண்டுக்கும் நடுவில் இது இருக்குது. இந்த செல்லை என்ன செய்யுது? அட்டாக் பண்ணக்கூடியது. ஒருவேளை அது புரோட்டீனை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்டர் வருமா? நீயே ஒன்றை அழிச்சுக்கோ. அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே அதுக்கு ஒரு ஆர்டர் வருமா? நீயே ஒன்றை அழிச்சுக்கோ அப்படின்னு அது தன்னைத்தானே அழிச்சுக்குமா. யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நுட்பமான ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றின ஒரு அறிவு எல்லாத்துக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இன்னுமே நமக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம். அவங்க மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கான நிவாரணம் டாக்டர் கிட்ட கிடையாது. ஆனால் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவர் கைராசியான டாக்டர், இவர்கிட்ட போயிட்டா நமக்கு உடனே சரியாயிடும். அப்போ நம்மளுடைய எண்ணம் அந்த இடத்துல யார் மேலே நம்ம நம்பிக்கை கொள்ள ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னால், அந்த நமக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பின் மீது நம்ம நம்பிக்கையை கொள்ளுறோம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இருக்குது. ஒரு இட்டாலியன் டாக்டர், அவரோட பேர் கிளாடியோ விட்டாரி. 59 வயசு. அவர் ஒரு பெரிய சர்ஜன். ஒரு முறை அவர் வந்து பிரெயின் டியூமருடைய ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணும்போதே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அந்த ஆப்ரேஷன் அவருடைய நாப்பிள்ஸ் அப்படின்ற அந்த ஊரில் அவர் பண்ணுறாரு. இந்த நிலையில் அவர் என்ன செய்கிறாரு? தனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அந்த வேதனையையும் அவர் என்ன செய்ய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிக்கிறார். அது எப்படி? யோசிச்சு பாருங்களேன். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவு அவர் அந்த உறுதியோடு இது இருந்திருக்காரு. ஆனால் இதிலிருந்து நம்ம என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும்? ஒரு நோயை சரிபார்க்கக்கூடிய டாக்டராக இருந்தாலும் அவரும் ஒரு நோயாளியாக தான் இருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு நோய் வந்துச்சுன்னா ஒரு ஹை கிளாஸான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்காங்க சரி பண்ணுறதுக்கு. ஒரு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் துவாக்களால் சரி பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. இப்போ இதுக்கான உதாரணம் பாருங்க. அஹ்மதுல இந்த ஹதீஸ் வந்திருக்கு. எந்த நோயும் அதற்கான நிவாரணம் இல்லாமல் அல்லாஹ் அதை இறக்குறது கிடையாது. அல்லாஹ் எல்லா நோயையும் அறிந்தவனாக இருக்கான். அதற்கான நிவாரணத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அறிந்தவனாக இருக்கிறான். சில மனுஷங்கள் என்ன செய்கிறாங்க? அதற்கான நிவாரணத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. சிலர் அதை தெரியாமையே போயிடுறாங்க. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 15 வருஷமாக அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அவ்வளோ கடினமாக ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த நோயால் தன்னுடைய குடும்பத்தார உறவுகளை எல்லாம் இழந்தாங்க. அவங்களுடைய நண்பர்களை இழந்தாங்க. 2 நண்பர்களை தவிர. அவங்க 2 பேர் தான் காலையிலையும் மாலையிலையும் வந்து அவங்கள பார்த்துட்டு போவாங்களாம்.
ஆனால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இது எல்லாத்தினாலையும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நிதானத்தை இழக்கலை. அவங்க பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்களுக்கு நிவாரணத்தை அளிக்க நாடுறான். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் எப்படி விதமான நிவாரணத்தை அளிக்கிறான், அதுக்கு அவங்க என்ன பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படின்னா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவன் கேட்டார், அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வ அன்த அர்ஹமர் ராஹிமீன். எப்படி கேட்குறாங்க, நிச்சயமாக என்னை நோயிலான துன்பம் தீண்டி இருக்கிறது. இறைவா, கிருபை செய்பவர்கள் எல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹ் ரொம்ப அழகான முறையில் அதற்கு அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்குறான். அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டும் அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்தையும் நீக்கிவிட்டோம், அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்ற ஒரு தொகையினையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம். இது எதனால் அல்லாஹ் சொல்கிறான், இது நம்மிடத்தில் உள்ள கிருபையாகவும் ஆபிதீன்களுக்கு, அதாவது வணங்குபவர்களுக்கு ஒரு நினைவூட்டுதலாகவும் இருக்கின்றது அப்படின்றான். சூரால அம்பியால 84வது வசனத்தில் அல்லாஹ் இதை அறிவிக்கிறான். எப்படிப்பட்ட நிவாரணம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, உம்முடைய காலை பூமியை தட்டு, உன்னுடைய காலால் நீங்கள் பூமியை தட்டுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்க தட்டின உடனே அதில் நீரூற்று ஒன்று பொங்கி வருது. இதோ குளிர்ச்சியான குளிர்க்கும் இடமும் பானமும் உமக்கு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ அழகான நிவாரணம் இல்லையா? அவங்களுக்கான நிவாரணம் கடைசியில் எங்கே இருக்குது பாருங்க, அவங்களுடைய காலுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய துன்பங்களையும் நோய்களையும் தீர்க்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், நபியே, அல்லாஹ் உமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்திவிட்டால் அவனை தவிர வேறு யாரும் அதை நீக்க முடியாது. இன்னும் அவன் ஒரு நன்மையை உண்டாக்கிவிட்டால் அதை எவரும் தடுக்கவும் முடியாது. அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவராகவே இருக்கின்றான். இப்போ சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு முறை காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. அவங்கக்கிட்ட யார் போகிறாங்க அப்படின்னா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இந்த நேரம் ரசூல்லா கிட்ட அவங்க போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க, ஆம், உங்களில் இருவருக்கு ஏற்படும் காய்ச்சல் அளவுக்கு எனக்கு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தன் ரசூல்லாவுக்கு சொல்கிறான், நபியே, நீர் கூறும், அல்லாஹ் நாடியதை தவிர எனக்கு எந்தவித தீமையோ நன்மையோ எனக்கு செய்து கொள்ள நான் என்ன செய்கிறேன், எந்த விதமான அதிகாரமும் பெற்றிருக்கலை. ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால தவணை உண்டு. அவர்களது தவணை வந்துவிட்டால் ஒரு நாளிகை பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் யூனுஸ் அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நோய் வாய்ப்படுறது அப்படின்றது நபிமார்களும் அதிலிருந்து அவங்களுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அது நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலோ தனிப்பட்டு அவங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அது நடக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த இறை தூதர். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பல இடங்கள்ல அல்லாஹ் அவங்கள புகழ்ந்து பேசியிருக்கான். அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு தான் அல்லாஹ் ரசூல்லாவுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹினுடைய தோழர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறோம். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி எப்படி விதமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, இதா மரில் து ஃபஹும் யஷ்ஃபீன், நான் நோயிற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்தினான் அப்படின்றாங்க. அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நோய்களை நீக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தினர்களும் அவங்களும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்களில் யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட நோய் நிவாரணத்தை கேட்கல. நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட சொன்னது கிடையாது. அப்போ இந்த ஷாஃபி நோய் தீர்க்கும் அதிகாரம் அவனிடமே உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே தான் மக்களுக்கு அவங்க போதிச்சாங்க. அதனால தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகும் கூட அவங்களுடைய அடக்கஸ்தலத்தை துவா கேட்கும் இடமாக அவங்க ஆக்கலை. இப்போ இந்த படிப்பினைகள் எல்லாம் வச்சு நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால், மருத்துவம் செய்யுங்கள், மரணம் என்ற நோயை தவிர எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் மருந்தை உருவாக்கியுள்ளான். அல்லாஹ் எல்லா நோயையும் அறிந்தவனாகவும் அதற்கான நிவாரணத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். ஹஸ்பி அல்லாஹ் அலைஹி தவக்கல்
தவக்கொலுள் முத்தவக்கிலூன். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், உறுதியான நம்பிக்கை வைப்போரெல்லாம் அவன் மீதே உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அஸ்ஸுமர்ல வர்ற 38வது வசனம். சகோதரிகளே, இந்த வசனங்களும் இந்த நினைவூட்டலும் நமக்கு எதை சொல்லுது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நிவாரணம் அளிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விடத்திலேயே இருக்கு. அது நம்ம உடலுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய உள்ளத்துக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும். இது மூன்றும் எப்பொழுது சீராக இருக்கிறதோ அப்போதான் நம்மளுடைய மறுமை வாழ்க்கை வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்விடம் மட்டுமே அதற்கான நிவாரணம் இருக்கு அப்படின்ற எண்ணத்தோட முழுமையாக அல்லாஹ்வை தவக்குள் வச்சு அவன்கிட்டயே பிரார்த்திக்கக்கூடிய அடியார்களாக நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.